நம்பிக்கை வாக்கெடுப்பில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையிலான அந்த கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இது தொடர்பான முதற்கட்ட தகவல்கள் என்ன அரவிந்த்? பீகார் சட்டமன்றத்தில் இன்று காலை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளமும் அதே போல பிஜேபி ஆகிய இரண்டு கட்சிகளும் ஒன்றாக இணைந்து இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பை சந்தித்திருந்தன. இதில் மொத்தம் 131 வாக்குகளுடன் பீகார் சட்டமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுள்ளது நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு. மொத்தம் 132 உறுப்பினர்கள் தங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என இன்று காலை தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் தற்போது 131 பேர் இந்த அரசுக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளதால் நம்பிக்கை வாக்கெடுப்பில் இவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். எதிர்த்தரப்பான அதாவது காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆகிய இரண்டு கட்சிகளும் சேர்ந்து 108 வாக்குகளும் இவர்கள் தரப்பில் அதாவது பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் இந்த இரண்டு கட்சிகள் தரப்பில் 131 வாக்குகளும் பெற்றுள்ளதால் இவர்கள் தற்போது வெற்றி பெற்றுள்ளனர். மொத்தம் 122 வாக்குகள் தேவைப்பட்டிருந்தது. அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெறுவதற்காக அதனை தாண்டி 9 நபர்கள் இவர்களுக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளதால் தற்போது 131 நபர்களுடன் ஆட்சியை தக்க வைத்துள்ளார் பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார். அரவிந்த், இப்ப 131 வாக்குகளுடன் பெரும்பான்மையை நிரூபித்து வெற்றி பெற்றிருக்கிறார் நிதிஷ்குமார். இந்த நிலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஐக்கிய ஜனதா தளமும் இணைந்து இந்த பெரும்பான்மையை நிரூபித்திருக்கிறார்கள். இதனை முன்னிட்டு அதற்கு அடுத்த கட்டமாக அமைச்சரவையில் ஏதேனும் மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? புதிய அமைச்சரவை உருவாகுமா? அது தொடர்பான தகவல்கள். பீகார் மாநில அமைச்சரவையை பொறுத்தவரை தற்போது மொத்தம் இதற்கு முன்பாகவும் 28 அமைச்சர்கள் இருந்தார்கள். அதாவது நிதிஷ்குமாரை தாண்டி மொத்தம் 28 அமைச்சர்கள் இருந்தார்கள். தற்போதும் அதே 28 அமைச்சரவையுடன் தான் தற்போது மீண்டும் பொறுப்பேற்க உள்ளதாக நிதிஷ்குமார் தெரிவித்திருந்தார். இதில் மொத்தம் 14 அமைச்சர்கள் பாஜக தரப்பிலும் 14 அமைச்சர்கள் ஐக்கிய ஜனதா தளம் தரப்பிலும் அதாவது மொத்தம் 28 அமைச்சர்களை பெரிபாதியாக 14 பிரித்துக் கொண்டுள்ளனர். இந்நிலையில் அடுத்து வரப்போகும் ஆட்சியும் இவர்கள் இப்படியே தொடர்ந்து நடத்தப் போகிறார்கள். அதாவது 14 அமைச்சர்கள் பாஜக தரப்பிலும் 14 அமைச்சர்கள் ஐக்கிய ஜனதா தளம் தரப்பிலுமே தொடர்ந்து நடத்தப் போகிறார்கள். இந்நிலையில் தற்போது நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் 131 நபர்கள் இவர்களுக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளதால் அதாவது தேவைக்கு அதிகப்படியான 9 நபர்கள் இவர்களுக்கு அதிகமாக வாக்களித்துள்ளனர். இந்நிலையில் இவர்கள் தரப்பில் கூடுதலாக மற்ற கட்சியிலிருந்து குறிப்பாக காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியிலிருந்தும் சில உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்று தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அந்த நபர்களும் யாராவது இவர்களுக்கு வாக்களித்துள்ளார்களா என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது. இது தொடர்பாக அடுத்த கட்ட நகர்வுகள் ஏனென்றால் நிதிஷ்குமார் மிகவும் வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார். அதே போல பாஜகவின் பீகார் மாநிலத்தின் துணை முதலமைச்சராக இருக்கும் சுஷில்குமார் மோடியும் தொடர்ந்து தெரிவித்திருந்தார். அதாவது காங்கிரஸ் உறுப்பினர்களும் சரி ராஷ்டிரிய ஜனதா தள உறுப்பினர்களும் சரி விரைவில் அவர்கள் எங்கள் பக்கம் சாய்வார்கள், எங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அடுத்து வரப்போகும் காலகட்டங்களில் பீகார் அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகும் என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது. அரவிந்த், இப்ப பீகாரை பொறுத்த வரைக்கும் ராஷ்டிரிய ஜனதா தளம் ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்தாங்க. அதிகபட்சமாக 80 சட்டப்பேரவை உறுப்பினர்களை கொண்டுள்ள உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சியாக திகழ்ந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவர்களை அழைக்காமலேயே நம்பிக்கை வாக்கெடுப்பு இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க ப்ரொசீட் பண்றதை எதிர்த்து ராஷ்டிரிய ஜனதா தளம் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அந்த வழக்குடைய அடுத்த கட்ட நகர்வு எவ்வாறாக இருக்க போகிறது? அது தொடர்பான தகவல்கள் ஏதேனும் உள்ளதா? இன்று காலை ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி சார்பில் பாட்னா உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர். அந்த வழக்கின் சாராம்சம்தான் அதாவது பல்வேறு உச்சநீதிமன்ற உத்தரவுகளானது மிகவும் தெளிவாக குறிப்பிடுகிறது. இது போன்ற நம்பிக்கை வாக்கெடுப்பானது அதாவது இதற்கு முன்பாக ஒரு ஆட்சி கலையும் பட்சத்தில் புதிதாக ஆட்சியை அமல்படுத்தும் போது புதிதாக ஆட்சியை அழைக்க கோரும் போது எந்த கட்சிக்கு அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அதாவது எந்த கட்சி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்கிறதோ அந்த கட்சியை தான் முதலில் அழைக்க வேண்டும் என்பதை உச்சநீதிமன்றம் பல்வேறு உத்தரவு மூலம் தெளிவுபடுத்தியுள்ளது. அதன் அடிப்படையில் பீகார் சட்டமன்றத்தை எடுத்துக்கொண்டால் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சிக்கு 80 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், ஐக்கிய ஜனதா தள கட்சிக்கு 71 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இந்நிலையில் நாங்கள் தான் அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டுள்ளோம், எங்களிடம் 80 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். எனவே எங்களைத்தான் முதலில் ஆட்சியை அமைக்க அழைத்திருக்க வேண்டும். ஆனால் ஆளுநர் எங்களை தவிர்த்துவிட்டு இரண்டாம் கட்சியாக உள்ள ஐக்கிய ஜனதா தள கட்சியை ஆட்சி அமைக்க அழைத்துள்ளார். இது சட்டத்துக்கு எதிரானது, உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிரானது என கூறிதான் பாட்னா உயர்நீதிமன்றத்தில் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியானது இன்று காலை வழக்கொன்றை தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கானது வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிமன்ற வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இப்ப திங்கட்கிழமை அன்னைக்கு விசாரணைக்கு வரக்கூடிய இந்த ராஷ்டிரிய ஜனதா தளம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்குல அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
பொதுவாக இதே வாதத்தை தான் அவர்கள் முன்வைப்பார்கள். ஏன்னா உச்சநீதிமன்றமானது 2 தருணங்களில், குறிப்பாக உத்தரகாண்ட் அதே போல அருணாச்சல் ஆகிய 2 மாநிலங்களும் இதே போன்ற ஒரு பிரச்சனை எழும்போது உச்சநீதிமன்ற 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வானது குறிப்பாக அருணாச்சல் வழக்கில் இதைத்தான் தங்களுடைய தீர்ப்பில் முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது எந்த கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை, அதாவது எந்த கட்சிக்கு அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அவர்களை முதலில் அழைக்க வேண்டும். அந்த கட்சி தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத பட்சத்தில் 2ஆம் கட்சியை நீங்கள் அழைக்கலாம் என்பதுதான் உச்சநீதிமன்றம் வகுத்துள்ள வழி. ஆனால் இதற்கு எதிராக ஆளுநர் செயல்பட்டு இருக்கிறார் என்பதைத்தான் இவர்கள் வாதமாக முன்வைத்திருக்கிறார்கள். இதில் நீதிமன்றம் எவ்வாறு தலையிடப் போகிறது என்பதையும் பார்க்க வேண்டும். ஏனென்றால் பொதுவாக சட்டமன்றம் உள்ளிட்ட விவகாரங்களில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது என்பதே பொதுவாக எந்த ஒரு ஆளும் கட்சியாக இருந்தாலும் அதே வாதத்தை தான் முன்வைப்பார்கள். ஏனால் சட்டமன்றமானது ஜுடிஷியல் ரிவ்யூவிற்கு அப்பாற்பட்டது. சட்டமன்றத்தில் சட்டமன்ற சபாநாயகரின் முடிவே இறுதியானது. குறிப்பாக இது போன்ற விவகாரங்களில் ஆளுநரின் முடிவே இறுதியானது. இதில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது என்பதை ஆளும் கட்சியின் நிலைப்பாடாக தொடர்ந்து இருந்து வருகிறது. இதைத்தான் இவர்களும் வாதமாக முன்வைக்கப் போகிறார்கள். ஆனால் நீதிமன்றம் இதனை எவ்வாறு கணக்கில் கொள்ளப் போகிறது, இந்த விவகாரத்தில் திங்கட்கிழமை நீதிமன்றம் எந்த ஒரு உத்தரவை வழங்கப் போகிறது என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.